அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினம் ஒரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது காதல் மன்னன். இதற்கான ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறாங்க. அதற்கு முன்பாக நம்ம ஒவ்வொரு பதிவுடன் ஆன்மீகம் சம்பந்தமான சில விஷயங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் முதலாவதாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, கருப்பு மற்றும் சிவப்பு இதில் இருக்கிற நூல் இருக்குல்ல, இந்த நூல்களுக்கு பில்லிய சூனியத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தி, விபத்துக்களை தடுக்கக்கூடிய ஒரு சக்தியானது உண்டு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரணாக்கயிறு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த சிவப்பு கயிறு இல்லை கருப்பு கயிறை கட்டுறது, கையில் கயிறுகளை கட்டுறது, உடம்புல கயிறுகளை, அதாவது கழுத்தில் அந்த கயிறுகளை போடுறது, இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப தூரம் ஒரு நீண்ட தூர பிரயாணம் செய்கிறீங்க, வண்டியில் போகிறீங்க அப்படின்னா வண்டியோட வலது சக்கரத்துக்கு கீழே கருப்பு நூலையும் இடது சக்கரத்துக்கு கீழே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு நூல்களையும் போட்டு அந்த வண்டி சக்கரம் அந்த நூல் மேலே படும்படி கிளம்பி செல்ல வேண்டும். இதனால் விபத்துக்கள் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு பதிவு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பத்ம புராணத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், குளிப்பதற்காக நதிக்கோ அல்லது குளத்தங்கரைக்கோ போயிட்டு குளிக்காமல் வீடு திரும்பக்கூடாது, அது குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ 2 ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை பார்த்தோம். நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்லக்கூடிய, ஜாதக பலன் சொல்லக்கூடிய பிருகுநிதி நாடி வகுப்பானது நடத்தி கொண்டு வருகிறோம். அதே மாதிரி இப்போ புதிதாக நாளை முதல், அதாவது ஜனவரி 2ஆம் தேதி முதல் ஜோதிடம் புதிதாக கற்றுக்கொள்பவர்களுக்காக அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பானது நாளை முதல் ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த வகுப்பில் கலந்துக்கணும் அப்படிங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த கோர்ஸ் சம்பந்தமாக கோர்ஸ் என்னென்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது காதல் மன்னனாக இருப்பவர் யார். சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, காதல் அப்படிங்கிறது இந்த பூலோகத்தில் பிறந்த அனைவருக்கும் பொதுவான ஒரு அமைப்பு. காதல் இல்லா மனிதர்களை நாம் காணவே முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் காதல் வயப்பட்டுத்தான் இருப்பார்கள். இது என்ன காதல் மன்னன் அப்படின்னா, ஒரு பொண்ணை காதலித்து கொண்டிருந்தாலும் பார்க்கும் பெண்களை எல்லாமே காதலிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். இந்த பொண்ணு நாளைக்கு இன்னொரு பொண்ணு, காலையில் ஒரு பொண்ணு, மத்தியானம் ஒரு பொண்ணு, சாயங்காலம் ஒரு பொண்ணு, இப்படி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பல பெண்களை காதலிக்கக்கூடிய அல்லது ஒருதலை பட்சமாகவாது, சரிங்களா, காதலித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது யாருக்கு ஏற்படும் அப்படின்னா, லக்னாதிபதி, உங்களுடைய லக்னத்தின் அதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து, லக்னாதிபதி சுக்கிரன் வீட்டில் இருந்து சுக்கிரனோட இருந்தாலும், சரிங்களா, சுக்கிரனோட இருந்தாலும், உங்கள் லக்னாதிபதி சுக்கிரன் வீட்டிலேருந்து சுக்கிரனோட இருந்தாலும் அல்லது சுக்கிரன் வீட்டில் இருந்து சுக்கிரனால் பார்க்கப்பட்டாலும் அவர்கள் அதிக நபர்களை காதலிக்கும் எண்ணத்துடனே இருப்பார்கள். காதல் மன்னனாக அவர்கள் இருப்பார்கள். உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் சுக்கிரனோட வீடு எது? ரிஷபம் மற்றும் துலாம். இங்கே சுக்கிரனோட சேர்ந்திருந்தாலோ இல்லை அங்கே உங்கள் லக்னாதிபதி இருந்து சுக்கிரன் வேறு எங்கே இருந்தோம், அதாவது அதுக்கு நேராக எங்கே 7ஆம் இடத்துல இருந்து அந்த பார்வை அதன் மேல் செலுத்தினாலும் இணைந்திருந்தாலும் அவர்கள் காதலிப்பார்கள் நிறைய பெண்களை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.